வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே மற்றும் டெட் தேர்வர்களே, இன்னைக்கு கேஆர் டிஎன்பிஎஸ்சியில் தினம் 25 டே 3 சீரியஸ் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பை பற்றி முக்கியமான 25 MCQs பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இது வரைக்கும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் ஜஸ்ட் லைக் பண்ணிவிட்டு போங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் பற்றி ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? பகுதி 3. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? ஏ பகுதி 2, பி பகுதி 3, சி பகுதி 4, டி பகுதி 5. ஆன்சர் பி பகுதி 3. அடிப்படை உரிமைகள் எந்த சரத்துக்களில் இடம்பெற்றுள்ளன? சரத்து 12லேருந்து 35 வரைக்கும், சரத்து 36லேருந்து 51 வரைக்கும், சரத்து 52லேருந்து 78 வரைக்கும், சரத்து 79லேருந்து 123 வரைக்கும். ஆன்சர் ஏ சரத்து 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கிறது தான் அடிப்படை உரிமைகள். நெக்ஸ்ட்டு, அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா. ஆன்சர் அமெரிக்கா. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. சமத்துவ உரிமை எந்த சரத்துக்களில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 14லேருந்து 18 வரைக்கும், 19லேருந்து 22 வரைக்கும், 23லேருந்து 24 வரைக்கும், 25 to 28 வரைக்கும். ஆன்சர் ஏ 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கிற உரிமை எல்லாமே சமத்துவ உரிமை. நெக்ஸ்ட்டு, சுதந்திர உரிமை எந்த சரத்துக்களில் உள்ளது? 14 to 18, அது ஏற்கனவே பார்த்துட்டோம், சமத்துவ உரிமை. நெக்ஸ்ட்டு 19லேருந்து 22 வரைக்குமா, 23லேருந்து 24 வரைக்குமா, 25லேருந்து 28 வரைக்குமா? ஆன்சர் சுதந்திர உரிமை 19லேருந்து 22 வரைக்கும். 14 to 18 சமத்துவ உரிமை, 19 to 22 சுதந்திர உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை எந்த சரத்துக்களில் உள்ளது? 19 to 22 ஏற்கனவே பார்த்துட்டோம், சுதந்திர உரிமை, ஸோ அது இல்லை. 23 to 24, 25 to 28, 29 to 30, 23, 24 இது ரெண்டு மட்டும்தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட், சமய சுதந்திர உரிமை எந்த சரத்துக்களில் உள்ளது? 14 to 18 சமத்துவ உரிமை, 23, 24 இது ரெண்டு பார்த்தாச்சு. 25 to 28 சமய சுதந்திர உரிமை. சரிங்களா? 29, 30 வராது. 25லேருந்து 28 சமய சுதந்திர உரிமை. கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமைகள் எந்த சரத்துக்களில் இடம்பெற்றுள்ளன? 19 to 22, 25 to 28, 29, 30, 32 to 35. ஆக்சுவலாக கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமைகள் 29, 30. ஆன்சர் சி. நெக்ஸ்ட், அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை எந்த சரத்தில் உள்ளது? 32, 21, 44, 51 ஏ. அரசியலமைப்புக்கு தீர்வுகளுக்கான உரிமை 32 சரத்தில் தான் இருக்குது. ஆன்சர் ஏ 32. அடிப்படை உரிமைகளின் காவலர் என்று அழைக்கப்படுபவர் குடியரசுத் தலைவர், பிரதமர், உச்ச நீதிமன்றம், நாடாளுமன்றம். ஆன்சர் சி உச்ச நீதிமன்றம். நெக்ஸ்ட், அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்ட சரத்து 32. ஆன்சர் 21 வராது, 19 வராது, 14 வராது, 32. அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் குறிப்பிடப்பட்ட சரத்து 32. தீண்டாமையை ஒழிக்கும் சரத்து 17. தீண்டாமையை ஒழிக்கும் சரத்து 17. பட்டங்களை ஒழிக்கும் சரத்து 18. ஏன் நான் ஆப்ஷன் சொல்லாமல் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் நம்பரில் இருக்கிறனால கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
பட்டங்களை ஒழிக்கும் சரத்து. அது என்ன பட்டங்கள் அப்படின்னா இராணுவ சார் பட்டங்களை தவிர்த்து மற்ற எல்லா பட்டங்களையும் ஒழிக்கிற சரத்து வந்து 18. இராணுவ சார் பட்டங்கள்னா இராணுவத்தில் அவங்க கொடுக்குற சுபேதார், அவில்தார், அடுத்து என்னது கர்னல், இந்த மாதிரி வர பட்டங்களை தவிர்த்து மற்ற எந்த பட்டங்களும், அதாவது நம்மளுடைய பேருக்கு பின்னாடி நம்மளுடைய சமுதாயத்தையுடைய நம்மளுடைய ஜாதியுடைய பேரை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பட்டங்களை ஒழிக்கிற சரத்து கொண்டு வந்திருக்காங்க 18. மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்யும் சரத்து 23. மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்யும் சரத்து 23. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளில் வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்யும் சரத்து 24. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளில் வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்யும் சரத்து 24. கல்வி உரிமை எந்த சரத்தில் சேர்க்கப்பட்டது? 21A. கல்வி உரிமை எந்த சரத்தில் சேர்க்கப்பட்டது? 21A. கல்வி உரிமை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 86வது. சரிங்களா, 86வது அரசியலமைப்பு திருத்தத்தின் படி எந்த சட்ட திருத்தத்தில் சேர்த்திருக்காங்க? 21A சேர்த்திருக்காங்க. சமத்துவ உரிமையின் முதல் சரத்து 14. சரியா, சமத்துவ உரிமையின் முதல் சரத்து 14. மதம், ஜாதி, இனம், பாலினம், பிறப்பிடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் சரத்து 15. சரிங்களா, சமத்துவ உரிமை வந்து 14வது. மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டல் கூடாது என்று கூறும் சரத்து 15. பொது வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு வழங்கும் சரத்து 16. பொது வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு, ஆணுக்கும் தனியாக பெண்ணுக்கு தனியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால பொது வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு வழங்குற சரத்து தான் 16. உயிர் வாழும் உரிமை எந்த சரத்தில் உள்ளது? 21. உயிர் வாழும் உரிமை எந்த சரத்தில் உள்ளது? 21. கைது செய்யப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சரத்து 22. கைது செய்யப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சரத்து 22. அடிப்படை உரிமைகளை அமல்படுத்த எந்த நீதிமன்றத்தை நேரடியாக அணுகலாம்? மாவட்ட நீதிமன்றமா, உயர் நீதிமன்றமா, உச்ச நீதிமன்றமா, நுகர்வோர் நீதிமன்றமா? நம்ம டைரக்டாகவே என்ன செய்யலாம்? உச்ச நீதிமன்றத்தை நேரடியாகவே அணுகலாம் அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவதற்காக. அடிப்படை உரிமைகள் யாருக்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கின்றன? அரசுக்கு எதிராக. தனியார் நிறுவனங்களுக்கு மட்டும் கிடையாது, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மட்டும் கிடையாது, அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் கிடையாது, அரசுக்கே எதிராக என்ன செய்யலாம்? அடிப்படை உரிமைகள் கிடைக்கலன்னா என்ன செய்யலாம்? உச்ச நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நமக்கு வந்து பாதுகாப்பு எப்படி கொடுப்பாங்கன்னா அரசுக்கு, கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாகவே நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவதற்காக உச்ச நீதிமன்றத்தை அணுகும் உரிமையை வழங்குகிறது? சரத்து 32. இதைத்தான் இதயமும் ஆன்மாவும் சொல்லி நம்ம டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. மக்களுக்கு வந்து என்ன செய்யலாம்? அடிப்படை உரிமைகளை நம்ம வேணும், அப்படி எங்களுக்கு அடிப்படை உரிமைகள் இல்லை, மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை டைரக்டாகவே அணுகிற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிற சரத்து தான் 32. இந்த சரத்து எல்லா மக்களுக்கும் இருக்கிறதுனால தான் இது என்ன சொல்கிறாரு டாக்டர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாங்க? இதை வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும், இதுதான் மெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட நம்ம 3 நாள் முடிச்சாச்சு. டே 3 வரைக்கும் முடிச்சாச்சு. 25 75 கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. இந்திய அரசியலமைப்பு பாலிட்டிக்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து உங்களுக்கு டெய்லி ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக யூஸ் ஆகும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஏற்கனவே பார்த்த நம்ம மக்கள் எல்லாருமே இதை லைக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். தேங்க்யூ. இது உங்கள் KR TNPSC.